ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். சரி, இன்னைக்கு வடமேல் மாகாண பேப்பரா? ஈவினிங் நாம் என்ன பேப்பர் பார்த்தோம்? வடமாகாண பேப்பர் பார்த்தோம். நைட் கிளாஸ்ல வடமேல் மாகாண பேப்பர் பார்க்குறேன். சரியா? அதுக்கு அடுத்த கிளாஸ்ல மேல் மாகாண பேப்பரும் மத்திய மாகாண பேப்பர் பார்ப்போம். அப்புறம் உங்க வரையிலே அனுப்பினு சொன்னா பார்ப்போமா? ஓகே, முதலாவது கேள்வி பாருங்க பிள்ளைக. ஓகே, பார்ப்போமே. ரெடி தானே எல்லாம்? ஓகே, முதலா பாருங்க. பின்வருவனவற்றுள் வளைனா மூக்கொழி என்று சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதே மாதிரி கேள்விதான் எப்பயுமே வரும். என்ன எழுத்தியல்ல மேக்சிமம் 3 அல்லது 4 கேள்வி வரப்போகுது. சரி, அவங்ககிட்ட கேட்டிருக்கிறாங்க பிள்ளைகள், வளைனா மூக்கொழியாக அமையக்கூடிய எழுத்து எது அப்படின்னு சொல்லி. என்ன ஒலிகள் வரலாம்? ஒன்னாவது விட வெரி குட். அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு ஓகே, இதுல 2 ஒலிகளை ஜாயின் பண்ணி கேட்டிருக்கிறான். ஒன்று வளைனா ஒலி, அடுத்தது மூக்கொலி. அப்ப நீங்க செலக்ட் பண்ற ஆன்சர்ல அது வளைனா ஒலிகளுக்குள்ளேயும் பொருத்தமானதா இருக்கணும், அதே சமயம் மூக்கொலிகளுக்குள்ளேயும் வரக்கூடியதா இருக்கணும். அப்ப 2க்கும் பொருந்தக்கூடிய ஒலி எதுவோ அதைத்தான் நீங்க போடணும். சரி, ஓகே. அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வளைனா ஒலி என்னென்ன ஒலிகள் வளைனா ஒலியில? என்ன ஒலிகள்? வெரி குட். இட்டன்னா, 3 சுழி இன்னன்னா, மௌலகர் இல்லன்னா, கால் இல்லன்னா. இந்த 4 எழுத்துக்களையும் தான் நம்ம வளைனா ஒலி அப்படின்னு சொல்லுறோம். ஏனென்றால் எங்களுடைய நாக்கு இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது என்ன நடக்குது? மேல் நோக்கி வளையுது. எனவே அதனால நாங்க வளைனா ஒலி என்று சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டிருக்கிறான், மூக்கொலி என்றும் சொல்லியிருக்கிறேன். சரி, மூக்கொலி என்று சொல்றது எது? மெல்லின மெய்கள் மேம். மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6மே மூக்கொலிகளாக வரக்கூடியது. வெரி குட். அப்ப என்ன வரப்போகுது? ஞன, நமன என்ற எழுத்துக்கள் வரப்போகுது. இப்ப நீங்க பார்க்கணும், வளைனா ஒலிகளுக்குள்ளேயும் மூக்கொலிகளுக்குள்ளேயும் பொதுவாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எதுன்னு பார்க்கணும். என்ன எழுத்து இருக்குது? வெரி குட். 3 சுழி இன்னன்னு இருக்குதுன்னு. அப்ப உங்களுக்கு ஆன்சராக போடலாம். பின்வருவனவற்றுள் வளைனா மூக்கொலி எதுன்னு கேட்டால் இன்ன போடலாம். சரியா? கிளியரா? அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்கலாம். வளைனா வெடிப்பொலியாக இருக்கக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்டா? இட்டன். வெரி குட். வளைனா வெடிப்பொலியாக வரக்கூடியது இட்டன்னா. ஓகே. அதே மாதிரி வளைனா மருங்கொலியாக இருக்கக்கூடியது? வெரி குட். வரப்போகுது. இப்ப கிளியரா? ஓகே, சரி. 2வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் இடை உயிராக ஒலிக்கும் சொல். ஓகே, என்ன ஆன்சர் வரலாம்? இடை உயிராக ஒலிக்கும் சொல். வெரி குட். வெரி குட். பிணை. எப்படி எடுத்தீங்க பிணை என்றது ஆன்சராக? இடையுயிர் எழுத்துக்கு ஆணவ ஆவணம் வந்தன, அதுல உச்சரிப்புல 4வது வராது. ஆகிய எழுத்துக்களை அடுத்து வளைனா ஒலிகள் இடையுயிரா ஒலி. வெரி குட். இதுதான் ஆன்சர். அதாவது பிள்ளைகள், உங்ககிட்ட நீங்க இடையுயிர்கள் சில எழுத்துக்கள் படிச்சிருக்கீங்க, அன்றது இடையுயிர்களாக படிச்சிருக்கீங்க. ஆனால் இந்த கேள்வி பொறுத்தவரையில் அதை எல்லாம் எதிர்பார்த்தது. அவங்க கேட்கிறாங்க இடையுயிராக ஒலிக்கும் சொல்லது என்று. அதாவது பிள்ளைகள், உங்களுக்கு எழுத்தியல்ல சொல்லி தந்திருக்கும். இப்ப 2028 ஜாயின் பண்ண பிள்ளைகள் படிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். இந்த 12 உயிரெழுத்துக்கள் இருக்குதானே, இந்த 12 உயிரெழுத்துக்கள்ல சில உயிரெழுத்துக்கள் இருக்குது எந்நேரமும் ஒரே மாதிரியாக உச்சரிக்கப்படுது இல்லை. எந்நேரமும் என்ன செய்யுது? ஒரே ஒலிகளாக உச்சரிக்கப்படுது இல்லை. வித்தியாசமான உச்சரிப்புல அது ஒலிக்கப்படும். அந்த எழுத்துக்கள் என்னென்னு சொன்னா பிள்ளைகள், ஒன்று இ, இ, ஏ, ஏ, உ. இந்த 5 எழுத்துக்களும் தான் தந்த ஒளியிலிருந்து
உச்சரிப்புல வந்து வேறுபட்டு ஒலிக்கக்கூடியதாக காணப்படுது. ஆனா எல்லா சந்தர்ப்பங்களையும் இல்ல, ஒரு சில சந்தர்ப்பங்கள் ஒலிக்கும். சரியா? அதுல குறிப்பாக இந்த என்ற எழுத்துக்கள் இருக்குது தானே, இந்த 4 எழுத்துக்களும் இந்த 4 எழுத்துக்களும் எப்போது அந்த உச்சரிப்புல வந்து, அதாவது வேறொரு உச்சரிப்புல ஒலிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த என்ற எழுத்துக்களை அடுத்ததாக, என்னது, என்ற எழுத்துக்களை அடுத்ததாக இட்டன்னா, இன்னன்னா, இல்லன்னா, இல்லன்னா. இப்ப நாம இதுக்கு முதல் பார்த்தோம் என்ன, இது என்ன ஒலிகளாக பார்த்தோம்? வளையின ஒலிகளாக பார்த்தோம். வளையின ஒலிகளாக பார்த்தோம். இப்ப இதைத்தான் அந்த புள்ளையும் சொன்னது. குறிப்பாக என்ற எழுத்துக்களை அடுத்ததாக இட்டன்னா, இல்லன்னா, இந்த இன்னன்னா, மொழுகர் இல்லன்னா, இந்த வளையின ஒலிகள் அமைஞ்சது அப்படின்னு சொன்னா இந்த போன்ற உயிரெழுத்துக்கள் என்ன செய்யுமா, வேறு விதமாக உச்சரிக்கப்படுமா. சரியா? அதுக்கு நாங்க சொல்லுவோம் அவை இடையுயிர்களாக உச்சரிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? என்பன எப்படி உச்சரிக்கப்படுமா? இடையுயிர்களாக இடையுயிர்களாக உச்சரிக்கப்படும். ஏனென்றா உங்களுக்கு தெரியும் என்பன முன்னுயிர்களாக உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்கள். சரியா? அந்த எழுத்துக்கள் இந்த சந்தர்ப்பங்கள்ல, அதாவது அந்த எழுத்துக்களுக்கு அடுத்ததாக இட்டனாவோ அல்லது இந்த இருக்கிற இல்லன்னாவோ அப்படியான எழுத்துக்கள் அமைஞ்சது அப்படின்னு சொன்னா அது இடையுயிர்களாக வேறுபட்டு உச்சரிக்கும் என்றது ஒரு இலக்கண விதி. சரியா? அப்ப அந்த அடிப்படையில நாம பார்க்கணும் இந்த 5 ஆன்சர்லயும் எது பொருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த விளக்கம் விளங்கினதான்னு பாருங்க. ஓகே, சரி. முதலாவது பாருங்க, ஈரம். ஓகே, உங்களுக்கு தெரியும் என்ற எழுத்து வளையின ஒலிகளுக்கு அடுத்ததாக வந்தன்னு சொன்னா என்னது, அது அடுத்து வளையின ஒலிகள் வந்தா இடையுயிராக உச்சரிக்கும் என்றது தெரியும். இப்ப நீங்க பார்க்கணும் இந்த ஈயன்னாவை அடுத்து இருக்கக்கூடிய எழுத்து எதுன்னு பார்க்கணும். ராணா இருக்குது. எங்களுக்கு வந்து என்ற எழுத்துக்களை அடுத்ததாக வளையின ஒலிகள் அமைஞ்சால்தான் அது இடையுயிர்களாக வித்தியாசமானதாக ஒலிக்கும். ஆனால் இந்த இடத்துல ஈயன்னாக்கு அடுத்ததாக ராணதான் வந்திருக்குது. ராணான்றது வளையின ஒலி அல்லையே. எனவே இது வேறு விதமாக ஒலிக்கப்படுமா? இல்ல இல்ல. அப்ப இது இடையுயிராக ஒலிக்காது. சரியா? அடுத்தது பாருங்க, செய்தி. சரி, செய்தியில வந்து ஏன இருக்குது. எதுல ஏன இருக்குது? இந்த சேன்றதுல ஏ இருக்குது. பாருங்க, சேன்றது இட்ஸக ஏ. அப்ப ஏ இருந்தா நீங்க கொஞ்சம் யோசிக்க வேணும். என்ன, அதுக்கு பின்னால வளையின ஒலிகள் வந்தால் அது இடையுயிர்களாக உச்சரிக்கப்படும். அப்படி வரையிலையா சாதாரணமாக உச்சரிக்கப்படும் என்றது விதி. அப்ப நீங்க பார்க்கணும் இந்த சேன்றதுல ஏ என்ற எழுத்து இருக்குது. எனவே அதுக்கு அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய எழுத்து யாரு என்றது நாங்க கட்டாயம் பார்க்கணும். யாரு வந்திருக்குது? ஈயன்னா வந்திருக்குது. ஈயன்னான்னு சொல்றது வளையினா ஒலியா? இல்ல. அப்ப எனவே இது இடையுயிராக உச்சரிக்கப்படுமா? படாது. எங்களுக்கு எது தேவை? என்ற எழுத்துக்களை அடுத்ததாக வளையின ஒலி வந்தால் மட்டும்தான் அது இடையுயிராக உச்சரிக்கப்படும். ஏனைய சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யும்? முன்னுயிர்களாக சாதாரணமாகத்தான் உச்சரிக்கப்படும். சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க, நேற்று. நேற்றுல இந்த நேன்ற எழுத்துல பிள்ளைகள் ஏ இருக்குது. பாருங்க, இன்சக ஏ இருக்குது. சரி, அதுக்கு அடுத்ததாக இற்றன்ன இருக்குது. உங்களுக்கு தெரியும், இதை நான் சொல்ல என்ற எழுத்துக்களை அடுத்ததாக இட்டன்னா, இன்னன்னா, இல்லன்னா, அதே மாதிரி இல்லன்னா, அதே மாதிரி உயிரேறிய ரகரம், உயிரெழுத்துக்களோட இணைந்து வருகின்ற ரகரம் இல்லைங்கதா, உயிரெழுத்துக்களோட சேர்ந்து வரக்கூடிய இற்றனா இருந்தன்னு சொன்னால் என்ன செய்யுமா, அந்த என்ற எழுத்துக்கள் இடையுயிர்களாக உச்சரிக்கப்படும். இப்ப பாருங்க, இந்த நேல வந்து என்ன இருக்குது? ஓமா இல்ல, நேல என்ன இருக்குது? ஓகே, விளங்குதா அது? இப்ப அந்த ஏக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய எழுத்து எதுன்னு பார்த்தா பிள்ளைகள் இற்றன்னா இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த இற்றன்னா இருக்கிறதால இந்த நேற்று என்ற சொல் வேறு விதமாக உச்சரிக்கப்படுமா? இல்ல. ஏன் இல்ல? உயிரேறிய ரகரம் இல்ல. வெரி குட்.
வெரி குட். இங்கன பிள்ளைகள் ரகரம் தான் இருக்குது, இற்றன்னா தான் இருக்குது. நாங்க அப்படியா படிச்சோம்? எங்களுக்கு தேவை, நாம எப்படி படிச்சோம்? உயிர் எழுத்துக்களோட சேர்ந்து வருகின்ற ரகரம் வந்தால்தான் அது வேறு விதமாக ஒழிக்கப்படும். சும்மா ரகரம் வந்தது வேறு விதமா ஒழிக்கப்படா. ரகரம் என்று சொல்றது இற்றன்னா. அந்த இற்றன்னாவோட ஏதேனும் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வந்தால்தான் என்ற எழுத்துக்கள் இடையுயிர்களாக ஒழிக்கும். இங்க பாருங்க, இற்றண்ட எழுத்துல உயிரெழுத்துக்கள் சேர்ந்திருக்குதா? இல்ல மேம். இந்த இற்றன்றது வெறும் ரகரம். இந்த இற்றனாக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? இது ரகரம் மட்டும்தான். இதுல எந்த விதமான உயிரெழுத்துக்களும் சேர்ந்து இல்ல. எனவே நேற்று என்றது இடையுயிராக உச்சரிக்கப்படுமா? உச்சரிக்கப்படாது. உச்சரிக்கப்படாது. இது விளங்கினதா? ஓகே. அடுத்தது பாருங்க, வழி. வழியில தான் இருக்குது. வந்தா எங்களுக்கு பார்க்கணுமா? இடையுயிராக வருமா? இடையுயிர் ஆன்றது ஒரு இடையுயிர் எழுத்து தான். ஆனா ஒழிப்பு முறையில அது இடையுயிராக உச்சரிக்கப்படுமா? இல்ல. சரி, அடுத்ததாக பாருங்க. ஓகே, பிணை. பிணை என்றதுல பிள்ளைகள் பீனால என்ன எழுத்து இருக்குது? தான் இருக்குது. அப்ப பிணையில ஈ என்ன இருக்கு? ஈனா இருக்குதுன்னு. அந்த ஈனாக்கு அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய எழுத்து எதுன்னு பாருங்க. நெய் இருக்குது. அந்த நெய் என்று சொல்றது பிள்ளைகள் இன்சகாயி தான் நெய். அப்போ நாங்க பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஈக்கு அடுத்ததாக இருக்கிற எழுத்து அது இப்ப இந்த இடத்துலதான் நீங்க அந்த தியரிய கொண்டு வரணும். என்ன? என்ற எழுத்துக்களை அடுத்ததாக வளைநாவளிகள் அமையுமாக இருந்தால் அந்த எழுத்துக்கள் இடையுயிர்களாக உச்சரிக்கப்படும். இங்க என்ற எழுத்துக்கு அடுத்ததாக இன்னென்ற எழுத்து வந்திருக்குது. அப்ப என்ன செய்ய வேணும்? இந்த எழுத்து இடையுயிராக உச்சரிக்கப்பட வேணும். இப்ப விளங்கினதா? ஓகே. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வர போகுது? பிணை. அப்ப இடையுயிராக ஒழிக்கும் சொல்லண்டா நீங்க இந்த தியரியை தான் யூஸ் பண்ணணும். அதெல்லாம இந்த இடையுயிர் எழுத்து எதுன்னு கேட்டா அந்த எழுத்துக்கள் வருமா? கேள்வி வந்து எதுன்றதை நல்லாக புரிஞ்சு கொள்ளணும். ஓகே, அது கிளியரா? எல்லாரும் இடையுயிரண்ட உடனே ஆனது நினைக்கிறேன். கேள்வி எது? இடையுயிராக ஒழிக்கும் சொல்லதுன்னு கேட்டது. ஓகே, சரி. மூணாவது கேள்வி பாருங்க. சகரம் வேறுபட்டு ஒழிக்கும் சொல். அதாவது இந்த இச்சென்ற எழுத்து வேறுபட்டு ஒழிக்கக்கூடிய சொல்லதுன்னு கேக்குது. சரியா? அப்ப இதுக்கு நீங்க சொல்லி பார்க்கத்தான் வேணும். பாருங்க, முதலாவது கட்சி, ரெண்டாவது தேர்ச்சி, மூணாவது பயிற்சி, நாலாவது பச்சை, அஞ்சாவது பாசம். எது வேறுபட்டு ஒழிக்குது? வேறுபட்டு ஒழிக்க போகுது. இப்ப இதே மாதிரியான ஒரு கேள்வி நாம எதிர்பார்க்கை வினாத்தால பார்த்தோம்னா, அதாவது தகரம் வெரி குட் வல்லினமாக ஒழிக்காத சொல் அப்படின்னு கேட்டேன். என்ன பாருங்க, இந்த கேள்வி இப்படி மாத்தியும் வரலாம். சகரம் வல்லினமாக ஒழிக்காத சொல்லுன்னு கேட்கலாம். ஏன்னா சகரம்ன்றது ஆல்ரெடி ஒரு வல்லின சொல். அப்ப அந்த வல்லின சவுண்டு கேட்ப ஒழிக்காமல் இருந்தனா அது வேறுபட்ட ஒலிகளுக்குள்ளதான் வரப்போகுது. சரியா? எப்படி மாத்தி கேட்டாலும் ஆன்சர் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, மூணாவது கேள்வி கிளியரானு பாருங்க. ஓகே, சரி. நாலாவது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் பகாப்பதம் எது என்று கேக்குது. ஓகே, பிள்ளைகள் பகாப்பதம் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும். ஒரு சொல்ல கூறுகளாக பிரிக்க முடியுமாக இருந்தால் அது பகுப்பதம். அதாவது பகுக்க முடியுமாக இருப்பின் அது பகுப்பதம். ஒரு சொல்ல பகுக்க முடியாததாக இருந்தால் அது பகாப்பதம் அப்படின்னு சொல்லுவேன். என்ன? பகா அண்டா பகுக்க முடியாது என்ற அர்த்தம். இப்ப உங்ககிட்ட கேக்குறாங்க 5 சொற்கள்லையும் எது பகாப்பதம் என்பதாக கேக்குது. என்ன ஆன்சர் வரலாம்? வெரி குட்.
ஆ, முதலாவது மாடமடு வரப்போகுது. சரி, நாங்க மாடமண்டா என்ன என்ன மாடம்னு சொல்றது? ஆ, மிஸ் அந்த செவுத்துங்கல்ல இருக்கு மிஸ் ஒரு விலங்குகள் என்னது? அந்த சுவர்ல இருக்கு மிஸ் ஒரு வீடுங்கள்ல விளக்கு பத்த வைப்பாங்க அதுதான். வீட்டுல இருக்கிற அது ஒரு இடப்பகுதி என்னது? மாடம். அப்ப இது பிரிக்க முடியுமா? இல்ல டீச்சர். முடியாது. இல்ல, இது ஒரு பகாப்பதம், இது ஒரு தனிச்சொல். அடுத்தது பிள்ளைகள் கூனன். கூனன் என்பதை பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? கூன் சக அன் கூன் சக கூன் சக அன்தான் பிள்ளைகள் கூனன். இதுவே கூனி என்று வந்தாலும் பிரிக்கலாம். எப்படி? கூன் சக ஈதான் கூனி. விளங்கினதா? எனவே கூனன் என்பது ஒரு பகுபதம். அதே மாதிரி பாருங்க, ஊரானது தந்திருக்குது. ஊரான் எப்படி பிரிக்கலாம்? ஊர் சக ஊரான் என்றத ஊர் சக ஆன் என்று பிரிக்கலாம். இதுவே ஊரால் என்று தந்திருந்தா Very good. ஊர் சக ஆள் தான் ஊரால். இவ்வளவுதான். அடுத்தது கவிஞன். கவிஞன் எப்படி பிரிக்கலாம்? வெரி குட். கவி சக இன் சகான் தான் கவிஞன். அதே மாதிரி அறிஞனையும் பிரிக்கலாம். அரி சக இன் சக அன் தான் அறிஞன். கிளியரா? அதே மாதிரி பாருங்க. வெரி குட். புத்திசாலி. புத்திசாலியை பிரிக்கலுமான்னு பாருங்க. Very good. புத்திசாலி, அதுதான் புத்திசாலி. புத்திசாலி என்றது எந்த பெயருக்குள்ள வரும்? ஆக்கப்பெயர். வெரி குட். பெயரும் விகுதியும் சேர்ந்து வரக்கூடிய ஆக்கப்பெயர். அது கிளியரா? ஓகே. அஞ்சாவது கேள்வி போவோம். பாருங்க, தோன்றல் விகார புணர்ச்சி இடம்பெற்ற சொல். அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், தோன்றல் விகாரம் என்று சொல்றது அதாவது புணர்ச்சியின் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றி இருக்கணுமே, அதுதான் தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லுறோம். சரி, அப்ப இந்த 5 ஆன்சர்லயும் புதிதாக ஒரு எழுத்து தோற்றம் பெற்று புணர்ச்சி நடந்திருக்கிறது எதுல? ஆன்சர் பூக்கள். அதாவது பிள்ளைகள், பூக்கள் என்று சொல் எந்த 2 உறுப்புகள் சேர்ந்து உருவாகினது அப்படின்னு சொன்னா, பூ என்ற சொல்லும் கல் என்ற பன்மை விகுதியும் சேர்ந்துதான். வெரி குட். கல் என்ற பன்மை விகுதியும் சேர்ந்துதான் பூக்கள் என்றது உருவாகுது. நான் இது ஆல்ரெடி இப்ப ஈவினிங் வடமாகாண பேப்பர் பார்க்கும்போது சொல்லி தந்தேன். கல் என்பது பன்மை விகுதி சொல்லி தந்தனா இல்லையா? இல்ல, ஈவினிங் சொல்லி தந்தனே. சொல்லி தந்தேன் என்ன? அதாவது கல் என்ற இந்த விகுதிய நீங்க எந்த சொற்களோடு சேர்த்தாலும் அந்த சொற்களை பன்மையாக்கி போட்டுரும். இப்ப பாருங்க, பூன்றது ஒருமையில தான் இருந்தது. அந்த பூவுக்கு பின்னால நம்ம கல் சேர்ந்ததால் இது பன்மையாக மாறப்போகுது. எனவே நாம சொல்லுவோம் கல் என்பது பன்மை விகுதி என்று சொல்லுவோம். சரியா? ஓகே. இப்ப எங்களுக்கு அதை கேட்க இல்லை, இந்த தோன்றல் விகாரத்தை கேட்டது. சரி, இந்த பூன்றதோட கல் சேரும் போது எப்படி உருவாகினது? பூக்களாக உருவாகினது. இப்ப பாருங்க. ஓகே, இதுல இப்ப புதிதாக ஒரு எழுத்து தோன்றி இருக்குது. பாருங்க, புதிதாக தோற்றம் பெற்ற எழுத்து இக்கண்ணா. வெரி குட். இக்கண்ணா தோற்றம் பெற்று இருக்குது. சரி, இதே ஒரு கேள்வி காவிந்தன் சொன்ன போது என்ன வந்து, இதே கேள்வி உங்களோட கல்வி அமைச்சு பேப்பர்லயும் கேட்டு வந்தது. இந்த முறை வெளியாகின மினிஸ்ட்ரி பேப்பர்லயும் கேட்டு வந்தது. அதாவது என்னது? ஹல் விகுதியினுடைய முதலாவது எழுத்து இரட்டிப்படையக்கூடிய சொல் எதுன்னு கேட்டு வந்ததா இல்லையா? மினிஸ்ட்ரி பேப்பர். அதுல இந்த பூக்கள் தான் ஆன்சர். ஞாபகம் இருக்குதா? இதே கேள்வி இதே விட மினிஸ்ட்ரி பேப்பர்ல இருக்குதா, பார்க்கலாம். ஓகே, அப்ப பூக்கள் என்றதுல பிள்ளைகள் புதிதாக ஒரு எழுத்து தோன்றுது. சரி, அடுத்தது பாருங்க, காய்கள். காய்களை நாம பிரிச்சோம்னு சொன்னா காய் சக கழுதான் காய்கள். அப்ப இது சேர்ந்துதான் காய்கள் என்று உருவாகி இருக்குது. அப்ப இதன் போது என்ன சரி புதிதாக எழுத்துக்கள் தோற்றம் பெற்று இருக்குதா? இல்ல. இதுக்கு நாம சொல்லுவோம் இயல்பாக புணர்ந்தது அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்தது பாருங்க, கடல் நீர்.
கடல் சக நீர் தான் கடல் நீர். அப்ப இதுலயும் எந்த விதமான புதுவிதமான எழுத்துக்கள் தோற்றம் பெற இல்ல. இது இயல்பான ஒரு புணர்ச்சின்னு நாம சொல்லுவோம். சரி, ஓகே. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், நாக்கை. நாக்கை என்ற சொல்ல பிரிச்சால் எப்படி வரும்? நாக்கு சகாய். அதாவது நாக்கு சக ஐதான் பிள்ளைகள் நாக்கை. ஓகே, இந்த நாக்கு சக ஐ சேரும் பொழுதோ உகரம் கெடுதன. என்ன நடக்குது? உகரம் கெட்டு போகுது. இது தானே நாம படிச்சேன் பாஸ் பேப்பர் எல்லாம். குற்றியல் உகரம் கெட்டு புணர்ந்து சொல்லுண்டு கேள்விகள் பார்த்தோமா இல்லையா? அதாவது பிள்ளைகள், இந்த நாக்கு என்று சொல்றது ஒரு குற்றியல் உர சொல். ஓமா இல்லையா? அதுலயும் எந்த வகையான குற்றியல் உகரம்? வன்தொடர் குற்றியலுகரம். ஏன்னு சொன்னா இந்த இக்கண்ணாண்ட வன்லினமையை அடுத்ததாக கூண வந்திருக்குது. குசுடுத்து பொருள் ஒரு எழுத்து இருக்குது. எனவே இதுக்கு நாம சொல்லுவோம் வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி. எனவே இந்த குற்றியலுகரத்தில் இருக்கக்கூடிய உகரம் கெட்டு புணர்ந்த சொல்லாகங்களுக்கு நாக்கைய சொல்லலாம். ஓகே, அப்ப அது எப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகள், இந்த கூண இருக்குதானே, இந்த கூணாண்டு சொல்றது இக்கும் ஊவும் சேர்ந்ததுதான் கூ. எனவே இந்த குற்றியலுகர சொல்லான நாக்கில் இருக்கக்கூடிய உகரம் இந்த கெட்டு போயிடும். ஐயோட சேரும்போது என்ன நடக்கும்? கெட்டு போயிடும். கெட்டு போடுன்னு சொன்னா மிகுதியாக இருக்கக்கூடிய ஆள் இக்கண்ணா. இப்ப இந்த இக்கண்ணா யாரோட சேரணும்? ஐயோட தான் சேரணும். ஏன்? இதுவரை காலமும் சேர்ந்திருந்த ஊனா இல்லாமல் போயிட்டாரு. எனவே தனக்கு ஒரு துணை வேணும். எனவே இவர் என்ன செய்வாரு? ஐயோட போயிட்டு ஜாயின் பண்ணி கொள்வாரு. எனவே ஐயோட ஜாயின் பண்ணினு சொன்னா இக்ஸஹ ஐயாக மாறும். அப்ப இக்ஸஹ ஐன்னு சொல்றது பிள்ளைகள் கை. அதோட மிச்சம் உள்ள பகுதிகளை போடுங்க. நான்றதையும் இக்கன்றதையும் போடுங்க. எனவேதான் இப்படித்தான் நாக்கை என்றது உருவாகி இருக்குது. எனவே இதுக்கு இதமாயான கேள்விகளுக்கு வரலாம். எப்படி வினா எப்படி அமையலாம்? குற்றியலுகரம் கெட்டு புணர்ந்த அப்படியாக எடுக்கலாம். இது கிளியரான பாருங்க. ஓகே ஓகே, அடுத்தது பாருங்க மரங்கள். மரங்கள் என்று சொல்றது பிள்ளைகள், மரம் என்றதும் கல் என்ற பன்மை விகுதியும் சேர்ந்து உருவாகினதுதான் மரங்கள். இந்த மரங்கள் உருவாகும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த இம்மண்ணா இங்கண்ணாவை திரிபடைஞ்சுதான் மரங்கள் என்றது உருவாகி இருக்குது. இப்ப நீங்க இங்கண்ணா வந்ததால யோசிக்க கூட இது ஒரு புதியதொரு எழுத்து தானே அப்படின்னு சொல்லி. இது புதிதாக தோற்றம் வர இல்லை. ஆல்ரெடி இருந்த இம்மண்ணாதான் என்ன செஞ்சிருக்குது? திரிபடைஞ்சு இங்கண்ணாவாக மாறி இருக்குது. எனவே இதுக்கு நாம சொல்ல மாட்டோம் தோன்றல் என்று சொல்ல மாட்டோம். இதுக்கு நாம என்ன பேர் சொல்லுவோம்? திரிதல் விகாரமாக நாம சொல்லுவோம். ஓகே, அப்ப இதுக்கு சரியான ஆன்சராக வர போறது பூக்கள். இது கிளியரானு பாருங்க. ஓகே, சரி. ஆறாவது கேள்வி பாருங்களா. பின்வருவனவற்றுள் சாரியை இடம்பெற்ற சொல். சாரியைகள் நான் பலதரம் சொல்லி தந்திக்கிறேன் என்ன ப்ராஜெக்ட் கிளாஸ்ல. ஓகே, என்னென்ன சாரியைகள் இருக்குது சொல்லுங்க பாபு. ஐந்து சாரியைகள் இருக்குது. அன்சாரியை, அம்சாரியை, அத்து சாரியை, அற்று சாரியை, இன் சாரியைன்னு இருக்குது. இதுல இன்ன பத்தி நான் நிறைய விஷயம் சொல்லி தந்தேன் வடமாகாண பேப்பர்ல. இன்னென்றது இடைநிலையாக நாம் எந்த சந்தர்ப்பத்துல பாக்குறோம், இன் என்பதை சாரியையாக எந்த சந்தர்ப்பத்துல பாக்குறோம்னு சொல்லி தந்தேன். ஞாபகம் இருக்குதா? சரி, இப்ப நாம பாப்போம் பிள்ளைகள், இந்த ஐந்து சாரியைகள்ல ஏதாச்சும் ஒரு சாரியை இந்த ஐந்து சொற்களுக்குள்ள வந்திருக்குதான்றத பாக்கணும். ஓகே, அதுக்கு நாம என்ன செய்யணும்னா பிரிச்சு தான் பார்க்க வேணும். ஓகே, மரத்தை என்ன இருக்குது? மரத்தைய பிரிச்சா எப்படி உருவாகும்? வெரி குட். மரம் சக அத்து சக ஐதான் பிள்ளைகள் மரத்தை. அப்ப ஏன் அத்துன்றது வந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், மகர ஈற்று பெயர்கள், அதாவது இம்மனும் எழுத்தை இறுதியாக கொண்ட பெயர் சொற்கள் எப்போது தனக்கு பின்னால வேற்றுமை உறுப்பை ஏற்குமோ அந்த சந்தர்ப்பத்துல யாரு வருவாரு? அத்து வருவாரு.
அத்து சாரியை வருவாரு. என்ன? அப்ப எந்த சொல்லாகவும் இருக்கலாம். எந்த ஒரு சொல் மகரத்தில் முடியுமாக இருக்குமோ அந்த சொல் தன்னோடு ஒரு வேற்றுமை உருபையை சேர்த்து கொள்ளும் பொழுது அத்து என்பது இடையில வருவாரு. எனவேதான் உங்களுக்கு தெரியும் மரம் என்பது இம்மன்னாவை இறுதியாக கொண்ட சொல். இரண்டாம் வேற்றுமை உருவான ஐயை ஏற்றிருக்குது. எனவே இந்த டைம் பார்த்து வந்தவர் அத்து. எனவே மரத்தையாக மாறி இருக்குது. எனவே இங்கு சாரியை இருக்குது. என்ன? அத்து சாரியை இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்க. அது கிளியரான்னு சொல்லுங்க. ஓ டீச்சர். மிஸ் சொல்லுங்களே. அத்து சாரி என்றது மகரத்தை இறுதியாக கொண்ட சொற்கள். மரம் என்றது இம்மன்னாவை இறுதியாக கொண்ட சொல்லா இல்லையா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. டைம் போகுதா? அந்த இம்மன்னா, அதாவது இம்மன்னாவை இறுதியாக கொண்ட சொற்கள் எப்போதும் என்னது, எந்த சந்தர்ப்பத்திலாவது இந்த தனக்கு பின்னால ஒரு வேற்றுமை உருவ ஏற்றுக்கொண்டால் அது ஐயண்டே தேவையில்லை. அது ஏதேனும் ஒரு வேற்றுமை உருவா கூட இருக்கலாம். சரியா? ஐயா இருக்கலாம், ஆலா இருக்கலாம், கூவா இருக்கலாம். எந்த ஒரு வேற்றுமை உருவோட இந்த மகர ஏற்று பெயர்கள் சேர்ந்தாலும் அந்த இடத்துல யாரு வருவாரு? அத்து வருவாரு. அத்து வருவாரு. இதுதான் சொன்னது. இப்போ கிளியரா? ஓகே மிஸ். சரி, இப்ப பாருங்க. பந்து சகாய் தான் பந்து உங்களோட ரெண்டாவது விடையில இருக்குது. ஓகே, பந்து என்பதோட பந்தை உருவாகி இருக்குது. ஓகே, இதுல சாரி இருக்குதான்னு பாருங்க. இல்லன்னு சாரியைகள் இல்லை. ஓகே, அடுத்தது பாருங்க. கல்லால். கல்லால்ன்றது எப்படி உருவாகி இருக்குது? கல் சக ஆள் தான் கல்லால். அப்ப இந்த கல்லால் உருவாகும் பொழுது புதிதாக தோன்றின விடயம் அது புதிதாக ஒரு இல் தோன்றி இருக்குதுன்னு பாருங்க. கல், அதோட புதிதாக ஒரு இல் வந்திருக்குது. இல் வந்ததால அந்த இல் ஆவோட சேர்ந்தா லாவாக மாறும். இறுதியா இருக்கிற இல் வந்திருக்குது. எனவே கல் சக ஆள் கல்லால் உருவாக இருக்குது. ஆனா பிள்ளைகள் இங்கு சாரியைகள் தோன்ற இல்ல, மாறாக இல் என்ற ஒரு புது எழுத்து தான் தோற்றம் பெற்றிருக்குது. இது கிளியரானு பாருங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. வீட்டுக்கு. வீட்டுக்கு என்று சொல்ல பிரிவு பார்ப்போம். வீடு சக வீடு சக இக்கு தான் பிள்ளைகள் வீட்டுக்கு. சரி, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்தேன். 4ஆம் வேற்றுமை உறுப்பு கூனா. அந்த கூனா பல விதங்கள்ல வரலாம். ஒன்று இக்குவாக வரலாம், அக்குவாக வரலாம், உக்குவாக வரலாம்னு சொல்லி தந்தேன். சரியா? அந்த வகையில முதலாவது வகையில வந்திருக்க கூடியதான் இது. சரியா? எனவே வீடு சக இக்குன்றது வீட்டுக்கு வாக மாறப்போகுது. இதுல என்ன சரி சாரிகள் வந்திருக்குதா? இல்ல மிஸ். இல்ல என்ன? ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள். மாங்காய். மாங்காய பிரிங்க பாப்போம். மாசாக்காய் தான் மாங்காய். அப்ப இதுல சாரிகள் வந்திருக்குதா? இல்ல, இங்க நான் சாரியைகள் வந்தது இல்ல. எனவே சாரிய இடம்பெற்ற சொல்லாக நாம மரத்தை என்பதை எடுப்போம். சரியா? அதுக்கு பக்கத்துல நோட் பண்ணிட்டு வாங்க. மகரையிற்று பெயர் கொண்ட சொற்களோட வேற்றுமை உறுப்புகள் சேரும் பொழுது இடையில் என்ன தோன்றலாம்? சாரியைகள், அத்து சாரியை தோன்றலாம் என்றதை எழுதி கொள்ளுங்க. ஓகே, சரி, அடுத்த கேள்வி பார்ப்போமா? ஓகே, 7வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றில் பொதுவினையாக அமையும் சொல் எதுன்னு கேக்குறாங்க. சரி, முதலாவது சொல்லுங்க பாப்போம். பொதுவினை என்று சொல்றது எது உண்டு? தன்வினையோ பிழைவினையோ படுபொருள் குன்றியும் குன்றாமலும் வருவது. அதாவது பிள்ளைகள் பொதுவினை என்று சொல்றது எதுன்னு சொன்னா, செய்யப்படு பொருள் குன்றிய வினையாகவும் அதுவும் இருக்கும். அதே மாதிரி செய்யப்படு பொருள் குன்றாத வினையாகவும் இருக்கும்.
விளங்கினதா? ஒரு வினைய எங்களுக்கு செய்யப்படு பொருள் குன்றிய மாதிரியும் அமைக்கலாம், அதே மாதிரி அதுல செய்யப்படு பொருள் இருக்கிற மாதிரியும் அமைக்கலாம். சரியா? எனவே இரண்டுக்கும் பொதுவான வகையில் இருக்கக்கூடிய வினைகளைத்தான் நாம பொது வினைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுல என்ன ஆன்சர் வரப்போகுது? எரி எரி எரி. எப்படி எடுத்தீங்க? இப்ப எரிய விடைய எடுத்தீங்கன்னு சொன்னா ரெண்டுக்கும் அமைச்சு காட்டணும். செய்யப்பட பொருள் குன்றியதுக்கும் அமைச்சு காட்டணும், குன்றாததுக்கும் அமைச்சு காட்டணும். சரி, முதலாவது சொல்லுங்க. குன்றியதுக்கு வாக்கியம் அமைங்க. மரம் எரிந்தது. மரம் எரிந்தது. அவன் பந்தி குன்றியதுக்கு நான் கேட்டேன். குப்பை எரிந்தது. என்னது? குப்பை எரிந்தது. குப்பை எரிந்தது. ஓகே, குப்பை எரிந்தது. ஓகே, குப்பை எரிந்தது என்று நாம கேட்கும் பொழுதோ இப்ப செய்யப்படு பொருள் கண்டுபிடிக்கணுமே. செய்யப்படு பொருள் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். சரியா? எதை எரிந்தது என்ற கேள்வி கேட்கும் பொழுதோ விட இருக்குதா? இல்ல இல்ல. விட இல்லை. எது எரிந்ததுன்னு கேட்டா குப்பை எரிந்ததுன்னு வரும். நாம எது என்று கேள்வி கேட்கறது எழுவாய கண்டுபிடிக்க, எதை என்று நாம கேள்வி கேட்கறது செய்யப்படு பொருளை கண்டுபிடிக்க. எனவே குப்பை எறிந்தது என்ற ஒரு வாக்கியத்துல எதை எறிந்தது என்ற கேள்வியின் பொழுதோ உங்களுக்கு விட வருது இல்லை. எனவே விட வருது இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? அங்க செய்யப்படும் பொருள் இருக்குதா? இல்ல. செய்யப்படு பொருள் இல்லை. எனவே எரிந்தது என்றதை நாங்க செய்யப்படு பொருள் குன்றிய வகையிலையும் சொல்லலாம். சரி, எனக்கு அடுத்து சொல்லுங்க பாப்போம். குன்றாத வகையில ஒரு உதாரணம். நான் மரத்தை எரித்தேன். நான் குப்பையை எரித்தேன். நான் குப்பை எரித்தேன் அல்லது மரத்தை எரித்தேன் சொல்லலாம். அப்ப அந்த எரித்தேன் என்ற பயனிலை கிட்ட எதை எரித்தேன் என்ற கேள்வியின் பொழுது குப்பை என்றோ அல்லது மரத்தை என்றோ ஆன்சர் ஒன்று வருது. எனவே செய்யப்படு பொருளுக்கான கேள்வியை கேட்டு அதற்குரிய விடை அமையுமாக இருந்தால் அது செய்யப்படு பொருள் குன்றாதது என்று அர்த்தம். என்ன? அப்போ எரி என்றத பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற மாதிரியும் அமைக்கலாம், இல்லாத மாதிரியும் அமைக்கலாம். இரண்டுக்கும் பொதுவானதாக இருக்குது. எனவே இப்படிப்பட்ட வினைகளுக்கு தான் நாம பொது வினைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது விளங்கினதா? மிஸ், அதுல நனை என்று சொல் வருமா? வரும். சொல்றீங்களா? பாருங்க, பொது வினை என்றது செய்யப்படு பொருள் குன்றிய வினையாகவும் இருக்கும், செய்யப்படு பொருள் குன்றாத வினையாகவும் இருக்கும். இரண்டுக்கும் பொதுவாக இருக்கிறதாலதான் அதை பொது வினை அப்படின்னு சொல்லுறோம். இங்க எரி என்றதை எடுத்துன்னு சொன்னா இந்த எரி என்ற வினைய எங்களை செய்யப்படு பொருள் குன்றிய வகையிலையும் அமைக்கலாம், அதே சமயம் குன்றாத வகையிலையும் அமைக்கலாம். செய்யப்படு பொருள் குன்றிய வகையில் அமைக்க வேண்டுமா இருந்தால் நீங்க உருவாக்குற வாக்கியத்துல செய்யப்படு பொருள் இருக்கக்கூடாது. குன்றாத வகையில் இருக்க வேணும் என்றால் நீங்க உருவாக்குற வாக்கியத்துல செய்யப்படு பொருள் இருக்க வேணும். சரியா? அவ செய்யப்படு பொருள் குன்றிய வினைக்கு உதாரணம் சொன்னவங்க என்ன? குப்பை எரிந்தது அல்லது வீடு எரிந்ததுன்னு எடுக்கலாம். இப்போ செய்யப்படு பொருள் அங்க இருக்குதா இல்லையான்னு பார்க்கும் பொழுதோ நாம் என்ன செய்யணும்? பயனிலை கிட்ட யாரை, எதை, எவற்றை என்ற கேள்வி கேட்கணும். சரியா? அப்ப இങ്ങനെ எதை என்ற கேள்வி கேட்கலாம். அப்ப எதை எரிந்தது என்ற கேள்வி கேட்கும் பொழுதோ விட இருக்குதா? இல்ல டீச்சர், விட இல்ல. அப்ப செய்யப்படு பொருளுக்கான கேள்வியை கேட்டும் அங்க விட இல்லைன்னு சொன்னா அது அர்த்தம் என்ன? செயற்படு பொருள் இல்ல. செய்யப்படு பொருள் இல்ல, குன்றியது என்று அர்த்தம். சரியா? ஓகே. அப்ப செய்யப்படு பொருள் குன்றாததுக்கு நாங்க அமைக்கணுமா இருந்தால் செய்யப்படு பொருள் இருக்கிற மாதிரி ஒரு வாக்கியத்தை அமைக்கணும். உதாரணமா என்ன சொல்லலாம்? நான் வீட்டை எரித்தேன். அப்போ நான் வீட்டை எரித்தேன் என்ற கேள்வியும் பொழுதோ எதை எரித்தேன் என்ற கேள்வி கேட்டால் வீட்டை என்ற ஆன்சர் வருது. அவ செய்யப்படு பொருளுக்கான கேள்வியை கேட்டு அங்க ஒரு ஆன்சர் கையில் இருக்குமா இருந்தால் அதோட அர்த்தம் அந்த வாக்கியத்துல செய்யப்படு பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். செய்யப்படு பொருள் இருக்குது என்றால் அதோட அர்த்தம் அந்த வினை செய்யப்படு பொருள் குன்றாத வினை என்று. அப்ப நீங்க பாருங்க, இந்த எரி என்ற ஒரே வினை சொல்ல எங்களுக்கு செய்யப்படு பொருள் குன்றிய வகையிலையும் அமைக்கலாம்,
குன்றாத வகையிலும் அமைக்கலாம். எனவே 2 வகையிலையும் அமைக்க முடியுமாக இருக்கிறதால தான் இதுக்கு நாம பொது வினைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது கிளியரா? டோட்டலா விளங்கப்படுத்திக்கிறேன். கிளியரானு பாருங்க. ஓ டீச்சர். சரி, இப்ப அடுத்ததுக்கு வாங்க. சிரி பாருங்க. சிரி என்றத செயற்படு பொருள் குன்றிய வகையில் அமைக்க இயலுமான்னு பாருங்க. என்ன செயற்படு பொருள் குன்றிய வகையில இல்லாத வகையில் அமைக்கலாமா அணுகிறேன் நான். நான் சிரித்தேன் என்ற கேள்வியில எதை சிரித்தேன் என்ற கேள்வி கேட்டால் ஆன்சர் இருக்குதா? செயற்படு பொருள் இல்ல மிஸ். இல்ல. அவ செயற்படு பொருள் இல்லடா, அதோட அர்த்தம் என்ன பிள்ளைகள்? பொதுவினையால் வர குன்றிய வினை. வெரி குட். செயற்படு பொருள் குன்றியது என்ற அர்த்தம். பொதுவினையின் உடனே எடுக்கலாம். பொதுவினை எடுக்கணுமா இருந்தால் 2க்கும் அமையணும். குன்றியதாகவும் இருக்கணும், குன்றாததாகவும் இருக்கணும். சிறி என்றது குன்றியதாக மட்டும் தான் எடுக்கலாம். இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். பொதுவினை என்று சொன்ன பிள்ளைகள் சிறி என்ற வினையை கொண்டு செயற்படு பொருள் இருக்கிற மாதிரி ஒரு வாக்கியம் அமைச்சு காட்டுங்க. இப்போ செயற்படு பொருள் இருக்கிற மாதிரி அமைச்சு காட்டுங்க. வராத டீச்சர். அமைக்க இயலாது. வராது. அமைக்க முடியாது அப்ப மிஸ். அப்ப சிறி என்றதே செயற்படு பொருள் குன்றிய வகையில் மட்டும் தான் உருவாக்கலாம், குன்றாத வகையில் உருவாக்க முடியாது. பொதுவினை என்றது குன்றியதாகவும் அமைக்க முடியுமாக இருக்கணும், குன்றாததாகவும் அமைக்க முடியுமாக இருக்கணும். 2 முறைகளிலும் அமைக்க முடியுமாக இருந்தால் தான் அது பொதுவினை. 2ல ஒன்றாக மட்டும் இருந்தால் அது பொதுவினை அல்ல. எனவே சிறி என்பது பொதுவினையா? இல்ல டீச்சர். இல்ல இல்ல டீச்சர். அடுத்தது எழுது. செயற்படு பொருள் குன்றிய வகையில அமைங்க. அமைக்க இயலுமான்னு பாருங்க. இயலாது. ஒன்றாம் முறையினால் இது குன்றாததுக்குள்ள தானே வரும். நான் கட்டுரை எழுதினேன். எதை எழுதினேன் என்ற கேள்வியின் பொழுது விட என்ன வருது? கட்டுரையை. அப்ப இது செயற்படு பொருள் குன்றாத வகையில் மாத்திரம்தான் உருவாக்கலாம். செயற்படு பொருள் குன்றியதுக்கு உருவாக்கலாமா? இயலாது. அடுத்தது பாருங்க. கடி என்னது? குன்றிய வினை. குன்றாத வினை. குன்றாத வினைக்குள்ள வரப்போகுது. நாய் அவனை கடித்தது. நாய் அவனை கடித்தது. யாரை கடித்தது? விட என்ன அவனை வரும்? அவனை. அப்ப விட இருக்குதோ இல்லையோ? இருக்குது. அப்ப விட இருக்குமா இருந்தா அது என்ன வினை? குன்றாது. குன்றாத வினை. அப்ப கடி என்றது எங்களுக்கு குன்றாததுக்கு மட்டும் தான் உருவாக்கலாம். குன்றியதுக்கு உருவாக்கலாமா? இல்ல. இயலாது. நாய் கடித்தது. எதை கடித்தது? ஏதோ ஒரு ஆன்சர் ஒன்று வருதுன்னு. ஓ டீச்சர். நாய் கடித்தது என்று சொல்லும் போது எதை கடித்தது என்று கேள்வி கேட்டால் அது கடித்த ஏதோ ஒரு ஆன்சர் ஒன்று வருமா இல்லையா? அப்ப அதோட அர்த்தம் என்ன? குன்றாத வினை. குன்றாது. அடுத்தது விடு. குன்றாத வினை. குன்றாதது. அமைச்சு பாரு. டைம் போகுது. வாக்கியம் அமைச்சு பாருங்க. நான் பட்டமிட்டு பாருங்க. குன்றாத வினை டீச்சர். குன்றாத வினை டீச்சர். எப்படி நான் குன்றாதன்னு பட்டமிட்டேன். சொல்றீங்க? வாக்கியம் அமைங்க. நான் பட்டமிட்டேன். எதை நான் விட்டேன் பட்டத்தை விட்டேன். எதை விட்டேன் என்று கேள்வி கேட்கும்போது பட்டம் மட்டும் வருது. சரி. அப்போ இரண்டுக்கும் பொதுவாக இருக்கிற வினை எது? எரி. 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 எதை
எரி. அப்ப ஆன்சரா வரக்கூடியது எரி முதலாவது. எரி.